வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனலில் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸை தான் பார்க்க போகிறோம். ஆப்பிள் பழங்களை கட் பண்ணி வச்ச உடனே பார்த்திங்கன்னா அதனுடைய கலர் மாறிடும். ஒரு மாதிரி ப்ரௌன் கலராக ஆயிரும். அந்த மாதிரி கலர் மாறாமல் இருக்கிறதுக்கான டிப்ஸை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஆப்பிளை கழுவிட்டு கட் பண்ணி ஒரு பவுலில் போட்டுக்கோங்க. இதில் கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. எல்லோருக்குமே ஒரு கேள்வி இருக்கும், ஆப்பிளை கட் பண்ணி அதில் தண்ணி சேர்த்தோம்னா ஆப்பிள் உள்ள சத்தெல்லாம் போயிருமேன்னு ஒரு கேள்வி இருக்கும். அதனால தான் ஆப்பிளை நைஸாக கட் பண்ணாமல் கொஞ்சம் ஓரளவுக்கு பெரிய பீஸாக கட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் ஓரளவுக்கு சத்து போகாமல் இருக்கும். நீங்கள் தோலை கட் பண்ணிவிட்டு கட் பண்ணாலும் சரி, இல்லை தோலோடு கட் பண்ணாலும் சரி, இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி மட்டும் சேர்த்துட்டு இதில் இந்த ஆப்பிளுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக மட்டும் தூள் உப்பு சேர்த்துக்கலாம். தூள் உப்பு சேர்க்கும் பொழுது ஆப்பிளோட ஃப்ளேவர் நல்லா இருக்கும். சாப்பிட்றதுக்கு கலருமே மாறாமல் இருக்கும். இப்போ தண்ணியில் ஒரு நிமிஷத்துக்கு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆப்பிளோட பீஸை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இது வீட்டுக்கு கெஸ்ட் வந்தாலும் சரி, இல்லை குழந்தைகளுக்கு ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸாக கொடுத்தாலும் சரி, இந்த மாதிரி நீங்கள் உப்பு தண்ணியில் நனைச்சிட்டு நீங்கள் எடுத்து வச்சிங்க அப்படின்னா ஆப்பிளோட கலர் மாறவே மாறாது. பார்க்குறதுக்குமே ரொம்ப நல்லா இருக்கும். அடுத்த டிப்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம். அதுக்குமே கொஞ்சம் கட் பண்ணின ஆப்பிளை எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ இந்த கட் பண்ணின ஆப்பிளோட கொஞ்சம் மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. நிறையா தண்ணி தேவைப்படாது, இது கொஞ்சமாக மட்டும் போதும். இப்போ இதோட ஒயிட் சுகர் கொஞ்சமாக போதும். ஒயிட் சுகர் சேர்க்கும்போது அதோட ஃப்ளேவருமே நல்லா இருக்கும். உங்களுக்கு ஸ்வீட்டாக வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா சுகர் சேர்த்து மிக்ஸ் பண்ணி இல்லை உங்களுக்கு சால்ட்டியாக வேணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் சால்ட் சேர்த்துக்கலாம். நான் இப்போ சுகர் தான் சேர்த்துக்கிறேன். சுகர் போட்டு கொஞ்சம் ஒரு நிமிஷத்துக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ ஆப்பிளை மட்டும் தனியாக எடுத்து பிளேட்டில் எடுத்து வைத்துக்கொள்ளுங்க. பாருங்கள், கலர் மாறாத ஆப்பிள் துண்டுகள் கிடைச்சிருச்சு. இனிமேல் ஆப்பிளை கட் பண்ணி வச்சா ப்ரௌன் கலராக ஆயிரும்னு கவலையே நமக்கு வேண்டாம். ரொம்ப நேரம் வரைக்கும் கலர் மாறாமல் இருக்கும். இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.